இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. இன்று நம்ம இயல் 4ல் தொல்காப்பியம் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடலை கொஞ்சம் பார்க்கலாம். நுழையும் முன் தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியமாகும். இந்நூல் எழுத்து சொல் மட்டுமன்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறுவதாகும். நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை இதன் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் தெளிதின் விளக்குகிறது. ஒரு மாணவன், அதுவும் சிறப்பு வாய்ந்த மாணவன் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் கல்வி கற்க வேண்டும், கல்வியிலும் சரி ஒழுக்கத்திலும் சரி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடல். சரி, நூல்வெளி பார்க்கலாம். நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதன் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்களாக மொத்தம் 27 இயல்கள் உள்ளன. தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியுள்ளனர். அவர்களுள் பழமையான உரையாசிரியர்கள் இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வச்சிலையார், பேராசிரியர் ஆகியோர் ஆவர். நச்சினார்க்கினியரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் பாடமாக இடம்பெற்றுள்ளது. இன்னும் கொஞ்சம் சிறப்பு தொல்காப்பியர் பற்றி சிறப்பு நூல்கள் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என 3 பகுதிகளை கொண்டது. இதில் முதலாவது பார்த்திங்கன்னா எழுத்ததிகாரம். இது தனி மொழியிலும் புனர் மொழியிலும் உள்ள எழுத்துக்களை பற்றி கூறுகிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சொல்லதிகாரம். சொல்லதிகாரம் மொழி தொடர் அமையும், மொழி எப்படி அமையிறது அதனோட பாங்க சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொல்லதிகாரம். மூன்றாவது பொருளதிகாரம். பொருளதிகாரம் எழுதப்படும் நூலில் உள்ள வாழ்க்கை பொருளையும் அப்பொருள் சொல்லப்பட்டுள்ள யாப்பு, அணி முதலான பாங்குகளையும் தமிழ் மரபுகளையும் விளக்குகிறது. தமிழ் மொழியில் தோன்றியுள்ள இலக்கண நூல்களில் தலை சிறந்தது தொல்காப்பியம். இது பேரறிவு கருவூலம். தொன்மையினாலும் ஆழ்ந்த பொருள் உடைமையினாலும் மேம்பட்டு விளங்குகிறது. இந்நூலில் 3 பொருள்கள், முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகிய 3 நூல் உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் அடக்கிவிடலாம். உலகிலே வாழும் மக்களின் மிகவும் சிறப்பான ஒழுக்கங்களை எல்லாம் நன்கு ஆராய்ந்து அவற்றை தொகுத்து பொருளதிகாரம் என்னும் பகுதியில் இந்நூலின் ஆசிரியர் அமைத்திருக்கிறார். அதாவது முதல் பொருள்னா என்ன நம்ம படிச்சிருப்போம். நிலமும் பொழுது தான் நம்ம முதற் பொருள்னு சொல்கிறோம். கருப்பொருள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அவங்க வாழக்கூடிய பகுதி, எந்த கடவுளை வணங்குறாங்க, அவங்க உண்ணக்கூடிய உணவு, செய்யக்கூடிய வேலை, அவங்க நாட்டுடைய பூ என்ன, மரம் என்ன, அவங்க என்னென்ன தொழிலெலாம் செஞ்சாங்க, இப்படி எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருப்பொருள். உரிப்பொருள் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த நிமித்தமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உரிப்பொருள், இல்லைங்களா? இதை எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக மக்களுடைய ஒழுக்கங்களை எல்லாம் மிக சிறப்பாக சுட்டி காட்டியவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தொல்காப்பியர். தமிழ் மொழியை தவிர வேறு எம்மொழியிலும் பொருளதிகாரம் என்னும் பிரிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் பொருளதிகாரம் அப்படிங்கிற பிரிவை காட்டியிருக்கிறாங்க. பொருளதிகாரம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை பொருளை பற்றி சொல்லக்கூடியது தான் பொருளதிகாரம், இல்லையா? அது மற்ற மொழிகளில் பிரிக்கவே கிடையாது, தமிழ் மொழியில் மட்டும்தான் பிரிச்சிருக்காங்க. அந்த சிறப்பும் தொல்காப்பியருக்கு தான் உரியது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து தொல்காப்பியரோட காலத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நிலந்தரு திருவீர் பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டியன் கபாடபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்ட காலத்தில் கிமு 504 2ஆம் கடல்கோள் வந்து கபாடபுரத்தை அழிதது. அதாவது நம்ம இப்போ சுனாமி வந்து ஒரு சில பகுதிகள்லாம் அழிஞ்சு போச்சு இல்லைங்களா, அது மாதிரி மதுரையை வந்து இன்னும் பார்த்திங்கன்னா 3 சங்கங்கள் நடந்துச்சு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லிட்டு. அந்த முதல் சங்கம் 2ஆம் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் கபாடபுரம்னு சொல்லுவாங்க. அந்த கபாடபுரத்தை ஆட்சி செஞ்சவர் யார் அப்படின்னா நிலந்தரு திருவீர் பாண்டியன். அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க காலத்தில் கடல் கொந்தளிச்சு, அதாவது சுனாமி மாதிரி வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, அழிச்சிச்சு அப்படின்னு. அதன் பின் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்ட காலகட்டத்தில் தான் நிலந்தரு திருவீர் பாண்டியன் அவையில் தொல்காப்பியத்தை அரங்கேற்றினார். எனவே தொல்காப்பியரோட காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறத உணரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நிலந்தரு திருவீர் பாண்டியன் அவையில் தொல்காப்பியர் நூலை அரங்கேற்றிருக்கிறாரு. பாண்டியனோட அவையில் அதங்கோட்டு ஆசான் வீற்றிருந்தார். அதங்கோட்டு ஆசான் வந்து அறமிக்கவர். அவர் முன்னாடி தான் இவர் போய் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தன்னுடைய நூலை முதல்ல அரங்கேற்றம் பண்ணியிருக்கார். 4 மறைகளில் வல்லவர் தொல்காப்பியத்தான் எழுதி முடித்த முறையில் இலக்கணம் மயங்காமையையும் மரபு மாறாமையையும் தன் ஆசானுக்கு குறைவின்றி தெளிவுபட காட்டியிருக்கிறாரு. அதங்கோட்ட ஆசான் பார்த்திங்கன்னா அறமிக்கவர், 4 மறைகளிலும் வல்லவர். அவர் முன்னாடி போயிட்டு இலக்கணத்தையும் மரபு பற்றியும் கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் தெளிவுபட தன்னுடைய ஆசான்கிட்ட இவர் எடுத்து சொல்லியிருக்கார். நம்ம இது வரைக்கும் தொல்காப்பியரை பற்றி பார்த்தோம். இனி செய்யுள் பகுதியில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு மாணவன் எப்படி ஒரு ஆசிரியர் சொல்லித்தரக்கூடிய பாடங்களை கேட்கணும், எப்படியெல்லாம் சிந்திக்கணும், அதில் வரக்கூடிய ஐயங்களை எப்படி ஆசிரியர்கிட்ட மறுபடியும் கேட்டு தெளிவு பெறணும், ஒரு முறை கேட்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன், இருமுறை கேட்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன், 3 முறை கேட்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன், இதையெல்லாம் பற்றி தான் இந்த செய்யுளில் நமக்கு தந்திருக்கிறாங்க. பாடம் கேட்டு அதை கடமையாக வச்சிருந்து மாணவங்க தன்னுடைய அறியாமையிலிருந்து நீங்கி சிறப்பாக விளங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செய்யுள் நமக்கு முழுக்க சொல்லுது. சரி, செய்யுளுடைய ஒவ்வொரு வரிக்கான விளக்கத்தை நாளை பாடப்பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.